இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி சந்தோஷமா இருக்கும்போது செத்து போயிடணும். மா, அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க முதல்ல அதை சாப்பிடுங்க. நீங்க இதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஸ்பெஷலா உங்களுக்கு பிடிச்ச பரங்கிக்காய் கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன். குட்டி, கண்ண மூடி எங்கடா கூட்டிட்டு போயிட்டு இருக்க? எங்கம்மா வந்துருச்சுமா. ஓகே, 3 2 1. நெருப்பு. இங்க எதுக்கு நெருப்பு கொளுத்தி வச்சிருக்காங்க? இது பேரு நெருப்பு இல்ல, கேம்ப் ஃபயர். கேம்ப் ஃபயர்? அம்மா, அந்த சேர்ல உட்காருங்க. வாங்க வாங்க. அம்மா, குளிருக்கு எதமா இருக்கணும்னு பெரிய ஹோட்டல்ல நைட்லாம் இத வச்சிருப்பாங்க. அத்தை, இது வெள்ளைக்காரன் காலத்து பழக்கம். குடும்பமா கூட்டமா இந்த கேம்ப் ஃபயர் முன்னாடி உட்கார்ந்து மனசுல இருக்கிற எல்லாத்தையும் பேசி தீர்த்துப்பாங்க. ஓஹோ, அப்போ இப்போ உன் மனசுல என்ன இருக்கு சொல்லு. சொல்லட்டா? அம்மாவும் பையனும் இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும். அதுதான் இந்த செகண்ட் என் மனசுல இருக்கிறது. சரி, நீங்க சொல்லுங்க அத்தை, உங்க மனசுல என்ன இருக்கு? எப்பவும் என்னோட மனசுல ஏதாவது ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்போ என்னோட மனசுல எதுவுமே இல்ல. நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த உலகமே என்னோடதுன்னு தோணுது பவி. சரி சந்தோஷ், இப்ப நீ சொல்லு, உன் மனசுல என்ன இருக்கு? கடவுள் அம்மா ரூபத்துல இருக்காருன்னு எல்லாரும் சொல்லியும் கேட்டிருக்கேன். ஆனா நான் அத இப்போ உணர்றேன். இத்தனை நாள் உங்களை புரிஞ்சுக்காம இருந்தது இப்ப தப்புன்னு தோணுதுமா. நீ என்னடா தப்பு பண்ண? என்னோட குட்டியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னோட தப்பு எதுவுமே கிடையாதுடா. நேரம் காலம் தான் சரியில்லை. ஆமா சந்தோஷ், பெங்களூர்ல யாராவது மகான சந்திச்சியா? இப்படி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டேடா. மகான் இல்ல, ஒரு நல்ல மகன். மகேஷ் அதியமான்ங்கிற ஒரு நல்ல மகன். அவர்தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நெருப்பு எல்லா கெடுதலையும் அழிச்சு வெளிச்சத்தை கொடுக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம வீட்டுல விளக்கேத்துறோம், கல்யாணத்துல ஹோமம்லாம் வளர்க்குறோம். அதே மாதிரி இந்த நெருப்பும் நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் வந்த அத்தனை பிரச்சனைகளையும் அழிக்கட்டும். பவி, இது பேர் என்னன்னு சொன்ன? கேம்ப் ஃபயர் அத்தை. கேம்ப் ஃபயர் இது எல்லாத்தையும் சரி பண்ணிடும். இதோ இந்த போட்டோ பாருங்க. சூப்பரா இருக்கு. அம்மா, நீங்க தானே எடுத்தது? நான் தான் எடுத்தேன். அதான் சூப்பரா இருக்கு. எப்படிமா இருந்தது ட்ரிப்? செல்ல குட்டி. எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பர். அச்சோ. அப்பா, தாத்தா, என்னை விட்டு எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? அப்பா, குட்டி திடீர்னு கூப்பிட்டானா. நீங்க வேற நட்ராஜ் அண்ணன் கூட வெளியில போயிருந்தீங்களா, அதனால சொல்லாமலேயே நாங்க.
அப்படியே தாத்தா வீட்ல இருந்தாலும் நீங்க கூப்பிட்டுருப்பீங்களா? அதான் உங்க குட்டி கூப்பிட்டதும் உலகத்தையே மறந்துட்டீங்களே. தாத்தா நாங்கெல்லாம் ஹோட்டல்ல சாப்பிட்டோமே. ஆமா, சாப்பிட்டோமே. என்னது ஹோட்டலா? ஏண்டா சந்தோஷ், என்ன இது வரைக்கும் ஒரு கையேந்தி பவனுக்காவது கூட்டு போயிருக்கியாடா? தாத்தா என்ன டேஸ்ட் தெரியுமா? சாப்பாடு மட்டுமா சாப்பிட்டோம், நாங்க சுட சுட பஜ்ஜி, அப்புறம் பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம், பீட்சா, அப்புறம் ஏன் பவி நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற? அத்தா அதுவும் ஃபைனலா அந்த ஐஸ்கிரீமும் பரங்கிக்காய் கேக்கும் வா 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 வா, என்ன டேஸ்ட், சான்ஸே இல்ல. இல்லத்த சான்ஸே இல்ல. என்ன விட்டுட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டதும் இல்லாம என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லி வெறுப்பேத்துறீங்களா? அப்பா தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. உங்களை விட்டுட்டு போகணும்னு ஒண்ணும் இல்ல. ஆனா குட்டி கூப்பிட்டதும் பவி சொன்ன மாதிரி எனக்கு உலகமே புரியலப்பா. நம்ம புள்ள நம்ம மேல காட்டுற அன்பை அனுபவிக்கிறது ஒரு தனி சுகம் தானேப்பா. அதுக்கு ஈடுணையே கிடையாதுல்லப்பா. நான் இப்படி உன்னை சந்தோஷமா பார்க்க தானே ஆசைப்பட்டேன். டேய் சந்தோஷ், லட்சுமி முகத்துல இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கலடா. இனி எப்பவும் லட்சுமி இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீதான் பொறுப்பு. கண்டிப்பா தாத்தா. அம்மா சாரி அண்ட் தேங்க்ஸ். சாரி இவ்வளவு நாள் நான் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு. தேங்க்ஸ் இன்னைக்கு உங்களோட டைமை எனக்கு கொடுத்து இந்த டேயை எனக்கு ஒரு ஸ்வீட் மெமரி ஆக்குனதுக்கு. அம்மா பிள்ளைக்கு நடுவுல தேங்க்ஸ் சாரிலாம் இருக்க கூடாதுடா குட்டி. எனக்கும் இந்த நாள் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள். என்னோட மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு குட்டி. ஹபபபா, இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கே. அம்மாவும் பையனும் இப்படி பாசத்தை பொழியறீங்களே, வழிக்கு விழுந்துருவேன் போல இருக்கு. அப்போ இன்னைக்கு பட்னி தானே நானு? அப்பா நீங்க எதுக்கு பட்னியா இருக்கணும்? அதான் நான் டேக் அவே வாங்கிட்டு வந்திருக்கேனே. என்னது டேக் அவே? தாத்தா பார்சல தான் அத்தை அப்படி சொல்றாங்க. அத்தை எங்க கிட்ட மறக்காம சொல்லிட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச வெஜ் பிரியாணியும் சில்லி கோபியும் வாங்கணும்னு. எதுக்கு வெயிட் பண்றீங்க? டைனிங் டேபிளுக்கு வாங்க, சாப்பிடலாம். வா 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 வா. தட்டை எடுத்துட்டு வா பவி. அம்மா என்னடா குட்டி? குட் நைட் மா. நானும் குட் நைட். ஸ்வீட் மம்மி. போன் ஆன் பண்ணலாம். திருச்செந்தூர் முருகன் வந்துட்டாரே. முருகா ரொம்ப அழகா இருக்கு. இப்போ வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிடுவோம். நம்ம அபார்ட்மெண்ட். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அர்ச்சனா. இன்னைக்கு வந்து அர்ச்சனாவோட திருமண நாள் போல இருக்கே. எல்லாரும் வாழ்த்து சொல்லிருக்காங்களே, நாமளும் வாழ்த்து சொன்னா நல்லா இருக்கும்ல. இதுல எப்படி எழுதுறதுன்னு தெரியலையே. இந்த நேரம் பார்த்து இந்த பவியும் காணோம். இது என்ன பெரிய விஷயமா? நானே முயற்சி பண்ணி பாக்குறேனே. சரியா இருந்தா அனுப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா அழிச்சிடலாம். சரிதானே? பவி அன்னைக்கு ஏதோ நான் அழுத்தினாலே, என்ன அது? சரி பாப்போம். என்னது? என்ன நம்ம மூஞ்சியே வருதே?
கால் பண்றாங்க? லக்ஷ்மி மேடம் ஏன் வீடியோ கால்ல வராங்க? ஹலோ லக்ஷ்மி மேடம், சொல்லுங்க. அது 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 வந்து அது ஹலோ ஹலோ லக்ஷ்மி மேடம். என்னது இது? லக்ஷ்மி செம்ம ஃபாஸ்டா இருக்கு. மேடம் சொல்லுங்க, எதுக்கு வீடியோ கால் பண்ணீங்க? அது அது இல்ல, அதாவது அர்ச்சனாவுக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக நான் கால் பண்ணேன். அது எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிடுங்க. அதனால என்ன, தவறுதலா கைப்பட்டு வீடியோ கால் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? வீடியோ கால்ல ரொமான்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. மேடம் சரி, நான் கால் கட் பண்றேன். எப்படி வெளியில வருதுன்னு தெரியலையே. மேடம் கவலைப்படாதீங்க, நான் கால் கட் பண்றேன். அப்பாடா. இந்த వీడియో కాల్ మ్యాటర్ ఊది ఊది పెద్దదిగా చేయాలా? ఏం చేద్దాం? ప్రతిభతో చెప్దాం. ప్రతిభ ప్రతిభ. ஐயோ பரிமளமா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? ஐயோ ஆமா பிரதிபா, இந்த లక్ష్మి పుల్ల పూచి మాదిరి இருந்தா இப்ப என்னடா அண்ணா ஹரி சார்తో వీడియో కాలే మాట్లాడుతోంది. What are you saying? ஓ, வீடியோ கால் பேசுற அளவுக்கு மேடம் அப்டேட் ஆயிட்டாங்களா? అవునవును. ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருந்தாங்க. இரு, என்னதான் பேசுறாங்கன்னு முழுசா கேட்டுட்டு போகும். பட்ட பகல்லையே இப்படி வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்களா? சீச்சே, ஏ வாயால சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் போன்ல சாட்டிங், அப்புறம் மொட்டை மாடியில மீட்டிங், தென் சாங். மொட்டை மாடி ஒரு லவ் ஜோ. பஞ்சம் நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? எதுக்கு இந்த லக்ஷ்மி ஹரி சாரும் இப்படி வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன நடக்குதுன்னு ஏதாவது சொன்னா தானே தெரியும் எனக்கு. ஐயா, வீடு எப்படி வச்சாடா? மொட்டை மாடி சாங் எப்படி அப்படியா? ஹாய் ஹாய். சந்தோஷ். ஆக்சுவலா என்னன்னா, நாங்க இப்பதான் உங்களுக்கு பேசிட்டு இருந்தோம். நீங்க எங்களை பத்தி என்ன பேசுனீங்கன்னு நாங்களும் கேட்டுட்டே தான் இருந்தோம். ஆக்சுவலா என்னன்னா, பவித்ரா, நீ உன்னோட அத்தைக்கு ஆண்ட்ராய்டு போன், என்ன சந்தோஷ், ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுத்ததுல இருந்து, ஐயோ சந்தோஷ், டோன்ட் டெல் மீ, உங்க அம்மாவோட லூட்டி தாங்க முடியல இல்ல? ஆமா. ஓ சரி, அதாவது அம்மாவை பத்தி பையன்கிட்ட சொல்றது தப்புதான், ஐ அக்செப்ட் இட். பட் தப்பு பண்ற அம்மாவை பத்தி சொல்றது தப்பில்லைல? யா சந்தோஷ், அத எப்படி சொல்றதுன்னு ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல் சோ எம்பரசிங். அவங்க வீடியோ கால் எல்லாம் பேசுறாங்களாமே, எதுக்கு இப்படி எல்லாம், அதுவும் இந்த வயசுல? எங்க அம்மாவை பத்தி பேச இந்த பிளாட்ல யாருக்குமே தகுதி இல்லை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க அம்மாவை பத்தி? எங்க அம்மா யாரு, என்ன, எப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க ஒன்னும் ஒரு சர்டிபிகேட்டும் தர வேண்டாம். பிரதிபா, யார பத்தியும் பர்சனலா பேச யாருக்குமே உரிமை இல்ல. ஹஸ்பண்ட் ஃபாரின்ல தானே இருக்காரு, நீங்க தனியா தானே இருக்காரு.
அடுத்தவங்களை தப்பா பேசணும்னு முடிவு பண்ணா உங்களை பத்தியும் தப்பா பேசலாம். அதனால அடுத்தவங்களை பத்தி இப்படி தப்பா பேசுறத நிறுத்திக்கோங்க. அதுவும் குறிப்பா என் அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்க, அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். அம்மா என்ன? அது அர்ச்சனாவுக்கு ஸ்வீட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க எங்க வேணாலும் போங்கம்மா. ஆனா இங்க நிறைய மோசமான மனசுல அழுக்கு பிடிச்சவங்க இருக்காங்க. அவங்க பக்கத்துல மட்டும் போகாதீங்க. உங்களோட தூய்மை கெட்டு போகும். ஓகேவாமா? என்ன பிரதீபா, பழைய மாதிரி சந்தோஷ் கிட்ட போட்டு கொடுத்து அத்தையை திட்டு வாங்க வைக்கலான்னு பாத்தியா? அது இனிமே நடக்காது. அவனே தெளிஞ்சிட்டான். இனி அவன்கிட்ட வாய் கொடுத்து நீ ஏதாவது மாட்டிக்காத. நானாவது யோசிச்சுட்டு அடிப்பேன். ஆனா அவன் ஜாக்கிரதை. அத்தை, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? டைம் ஆச்சுமா. நேர நேரத்துக்கு சாப்பிடுங்கம்மா. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குமா. என்னாத்த, உங்க முகத்துல வழியிற சந்தோஷம் சென்னையவே மூழ்கடிச்சிரும் போல. ஆமாம் பவி, எல்லாமே என்னோட குட்டியாலதான். எப்படின்னு தெரியல பவி, ஒரு நைட்ல அவன் மாறிட்டானே. இப்படி போன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்டான், ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனா. அப்பப்பப்பப்பப்பா, என்னால சந்தோஷத்தை தாங்க முடியல பவி. இவ்ளோ நாள் என்ன புரிஞ்சுக்காம பேசாம இருந்தான். ஆனா இப்போ என்னோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டான். அதான் மிஸ் பண்ண எல்லாத்தையும் வட்டியும் முதலுமா செய்யறான். எல்லாம் டைம் தான் அத்தை. ஆக்சுவலி உங்க ஜாதகத்துல 8ஆம் இடத்துல இருந்த குரு பாகியஸ்தலமான 9ஆம் இடத்துக்கு போயிட்டதால அது உச்சத்துக்கு போயிடுச்சு. அதான் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்திருக்கீங்க. என்ன ஜீ தமிழ் ஜோசியர் மாதிரி ஜாதகத்தை புட்டு புட்டு வைக்கிற? பரவாயில்லையா அத்தை, கிண்டலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சரியா பேசாம இருந்த புள்ள இப்ப நம்ம கிட்ட நல்லா பேசுறான்னா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா பவி? அதை நீ அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும். இந்த சந்தோஷம் இப்படியே நிலைச்சு இருக்கணும் தான் என்னோட பிரார்த்தனை எல்லாம். சும்மாவே குட்டி குட்டின்னு கொஞ்சம் தள்ளுவீங்க. இப்போ அவன் வேற உங்க மேல பாசமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டானா? கேட்கவா வேணும்? இனி எல்லாம் குட்டி புராணம் தான். சரி வாங்க, நேரமாவதுல போய் தூங்கலாமா? பொறாமையோ? லைட்டா. வேண்டாம் பவி, அவன் உன்னோட குட்டி. சரி போலாம் போலாம்.
ஓ மெயில் பண்ணியிருக்கீங்களா? ஓகே ஓகே, நான் வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். யா தேங்க்யூ. அம்மாவை இன்னும் காணும். இல்ல, அங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. பார்கவி கேக் வேற கட் பண்ணிருக்க போறா. அம்மா ரொம்ப லேட் பண்றாங்கல்ல. நம்ம அம்மா மட்டும் இல்ல, எல்லா அம்மாவும் இப்படிதான். மேக்கப் போட டைம் வேணும்ல. போலாமா? வாங்க. ஹே, என்ன ரெண்டு பேரும் அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என்னம்மா ட்ரெஸ் இது? இப்படியா பர்த்டே பார்ட்டிக்கு வர போற? ஏ, இந்த புடவைக்கு என்ன குறைச்சலாம்? மா, அங்க என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா எல்லாம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணி சூப்பரா ஹேர் ட்ரெஸ் பண்ணி சும்மா ஸ்டைலிஷா இருப்பாங்க. ஆனா நீ என்னடானா ஜடை போட்டு பூ வச்சு சேலை கட்டிட்டு வர. நல்லாவே இல்ல. இல்லடி, அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணலாம். ஆனா உங்க அப்பா என்ன நினைப்பாருந்தா? அப்பாக்கெல்லாம் பிடிக்குமா? அப்படியே அவரு கேட்டாலும் நாங்க சொல்லிக்கிறோம். நல்லா இருக்கா குட்டி? மா சகிக்கலம்மா, என்ன கன்றாவி இது? இதெல்லாம் வயசு பொண்ணுங்க கட்டுற சாரி. அம்மா கட்டினா நல்லாவா இருக்கும்?